வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்கணும்னா டாப் 500 இம்பார்ட்டன்ட் பாலிட்டி கொஸ்டினோட பார்ட் 11 வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்ட் 10 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல போய் டாப் 500 பாலிட்டி கொஸ்டின் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வரிசையா வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட்டையும், இல்லைன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் பார்க்க போறோம். இப்போ முதல் கேள்வியை பார்த்தலாம். டேஷ் மக்களாட்சி முறை அமைப்புகள் இன்றி அமையாத கருவியாகும். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, அரசியல் கட்சிகள். அரசியல் கட்சிகள் மக்களாட்சி முறை அமைப்புகள் இன்றியமையாத கருவியாகும். அடுத்து இரண்டாவது கேள்வி. மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தை பெறுவது எது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, அரசியல் கட்சிகள். மக்களின் ஒன்றிணைந்த ஒரு குழுவாக தேர்தலில் போட்டியிட்டு அரசாங்கத்தின் அதிகாரத்தை பெறுவது எது? அரசியல் கட்சிகள். அடுத்து மூன்றாவது. இந்தியா தேர்தல் ஆணையம் ஒரு டேஷ். இதற்கு சரியான விடை ஆப்ஷனே சுதந்திரமான அமைப்பு. இந்தியா தேர்தல் ஆணையம் ஒரு சுதந்திரமான அமைப்பு. அடுத்து நான்காவது கேள்வி. இந்தியா தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியல் அமைப்பு பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி, 324. இந்தியா தேர்தல் ஆணையம் அமைக்க வழிவகை செய்யும் அரசியலமைப்பு பிரிவு ஆர்டிகல் என்னன்னு கேட்டிருக்காங்க. 324. அடுத்து ஐந்தாவது கேள்வி. பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, தேர்தல் ஆணையம். பல்வேறு அரசியல் கட்சிகளை தேசிய கட்சியாகவோ அல்லது மாநில கட்சியாகவோ அங்கீகரிக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையர் தான். அடுத்து ஆறாவது கேள்வி. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு. இதெல்லாம் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின், பார்த்து வச்சுக்கோங்க. நோட்டா முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி, 2014. அடுத்து ஏழாவது கேள்வி. அழுத்த குழுக்கள் என்னும் சொல்லினை உருவாக்கிய நாடு. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமெரிக்க ஐக்கிய நாடு. அழுத்த குழுக்கள் என்ற சொல்லினை உருவாக்கிய நாடு அமெரிக்க ஐக்கிய நாடு. அடுத்து எட்டாவது கேள்வி. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எண்ணிக்கை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 7. 2017 அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் எத்தனை? 7. அடுத்து ஒன்பதாவது கேள்வி. மனித உரிமைகள் பற்றி உலகளாவிய பேரறிக்கை எத்தனை உறுப்புகள் உள்ளன? இதற்கு சரியான ஆப்ஷன் பி, 30. மனித உரிமைகள் பற்றிய உலகளாவிய பேரறிக்கை எத்தனை உறுப்புகள் உள்ளன? 30. அடுத்து 10வது கேள்வி. கூற்று 1 என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தை இயற்றிய ஆண்டு 2009. கூற்று 2, அரசமைப்பின் பிரிவு 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி வழங்க வேண்டும். இதற்கு சரியான ஆப்ஷன் சி, கூற்று 1 மற்றும் 2 இரண்டுமே சரி. அப்போ இரண்டுமே சரினா என்னென்னு பார்த்துடலாமா? அப்ப இந்திய நாடாளுமன்றம் கல்வி உரிமை சட்டத்தினை இயற்றிய ஆண்டு 2009. அடுத்த ஆர்டிகல் 21A உள்ளபடி 6 முதல் 14 வயது உள்ள குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி ஆர்டிகல் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 11வது கேள்வி. மலாலா மீது என்ன அணு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது? எப்போதுன்னு வரும். மலாலா மீது அணு துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது எப்போன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ, அக்டோபர் 2012. மலாலா மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது அக்டோபர் 2012. அடுத்து 12வது கேள்வி. போஸ்கோ சட்டம் திருத்தப்பட்ட ஆண்டு. இது திருத்தப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. இந்த போஸ்கோ சட்டம் எப்போன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. திருத்தப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் டி, 2018. அடுத்து 13வது கேள்வி. இந்தியாவின் முதல் 24 மணி நேரம் கட்டணமில்லா குழந்தைகளுக்கான உதவி மைய எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1098. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 14வது கேள்வி. கூற்று 1, தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. கூற்று 2, மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி சி கூற்று 1 மற்றும் 2 சரி. அப்ப கூற்று 1 என்னன்னு நல்லா பார்த்தலாமா? தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1989. இரண்டாவது, மூதாதையரின் சொத்துக்களில் பெண்களுக்கு சம உரிமை வழங்கியுள்ளது. இதுவும் கரெக்ட். அடுத்து 15வது கேள்வி. தமிழ்நாட்டில் திருநங்கையர்கள் டேஷ் பிரிவினில் கொண்டு வரப்பட்டுள்ளனர். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ மிகவும் பிற்படுத்தப்பட்டோர். அப்போ தமிழ்நாட்டில் திருநங்கையினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவுல கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2005 அக்டோபர் 12. தகவல் அறியும் உரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2005 அக்டோபர் 12. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கான கால வரம்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் சி 30 நாட்கள். அப்போ தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி தகவலை பெறுவதற்கு கால வரம்பு 30 நாட்கள். அடுத்து 18வது கேள்வி. 18வது கேள்வி. அரசமைப்பு சட்ட திருத்தம் 44 படி நீக்கப்பட்ட அடிப்படை உரிமை என்னன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ சொத்து உரிமை. இது ரிப்பீட்டடா அந்த கொஸ்டின் நிறைய தடவை நம்ம டிஎன்பிசில கேட்டிருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டினா டிஃப்ரெண்டா கேட்கறாங்க. ஆர்டிக்கல் என்னன்னு கேட்கலாம், திருத்தம் என்னன்னு கேட்கலாம். 44வது திருத்தம். அடுத்து 19வது கேள்வி. தமிழக அரசு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான எத்தனை சதவீதம்? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 26.5%. தமிழக அரசு இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்டோருக்கான எத்தனை சதவீதம்? 26.5%. அடுத்து 20வது கேள்வி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர். இதற்கு சரியான ஆப்ஷன் டி ஜான் எஃப் கென்னடி. ஒரு மனிதனுடைய உரிமை அச்சுறுத்தப்படும் போது ஒவ்வொரு மனிதனுடைய உரிமையும் குறைக்கப்படுகிறது என்று கூறியவர் ஜான் எஃப் கென்னடி. அடுத்து 21வது கேள்வி. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு விளக்குகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 326. மக்களவைக்கும் மாநில சட்டப்பேரவைக்கும் வயது வந்தோரின் வாக்குரிமையின் அடிப்படையில் தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு விளக்குகிறது? 326. அடுத்து 22வது கேள்வி. 3வது வரையறை சட்டம் எப்போ? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 1973. 3வது வரையறை சட்டம் 1973. அடுத்து 23வது கேள்வி. வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை திருத்தி அமைக்கப்படுகிறது? இதற்கு சரியான ஆப்ஷன் சி 6 ஆண்டு. வாக்காளர் பட்டியல் எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை திருத்தி அமைக்கப்படுகிறது? 6 ஆண்டுக்கு ஒரு முறை. அடுத்து 24வது கேள்வி. எந்த அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்படுகிறது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி 61வது திருத்தம். அப்போ 61வது திருத்தப்படி இந்தியாவோட குடிமக்களின் வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்படுது. அடுத்து 25வது கேள்வி. வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி வாக்காளர் பதிவு அலுவலர். வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணி யாருடையது? வாக்காளர் பதிவு அலுவலர். அடுத்து 26வது கேள்வி. 61வது அரசமைப்பு சட்ட திருத்தம் டேஷின் மூலமாக வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்டுள்ளது. 1988. 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம். இப்போ நம்ம சட்ட திருத்தம் பார்த்ததுக்கு முன்னாடி இப்போ எந்த ஆண்டுன்னு பாக்குறோம். கொஸ்டின் எப்பெல்லாம் கேட்கலான்னு பாத்துக்கோங்க. அடுத்து 27வது கேள்வி. டேஷாம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன? இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 1989. 1989ஆம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தேர்தலில் பயன்படுத்தப்படும் வகையில் அம்சங்கள் ஏற்படுத்தப்பட்டன. அடுத்து 28வது கேள்வி. டேஷில் தேர்தல் வருவது தேர்தல் செலவினங்கள் உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டது.
எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ 2001. 2011 தேர்தல் செலவினங்களுக்கான உச்சவரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து 29வது கேள்வி, பஞ்சாயத்து அமைப்புகளின் பெண்களுக்கு டேஷ் இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டன. இதற்கு சரியான ஆப்ஷன் 1/3. பஞ்சாயத்து அமைப்புகள்ல பெண்களுக்கு 1/3 இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அடுத்து 30வது கேள்வி, அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது? இதற்கு சரியான ஆப்ஷன் இந்திரஜித் குப்தா குழு. அரசின் நிதி உதவியுடனான தேர்தல்களை எந்த குழு ஆதரித்தது? இந்திரஜித் குப்தா குழு. மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் பார்த்திருக்கோம். அந்த 30 கேள்வி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம போற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.